கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பூந்தமல்லி டு பெங்களூர் ரோட்டில் வந்து 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. கேஎஃப்சி இருக்கும் உங்களுக்கு, மோட்டல் ஹைவே அண்ட் கேஎஃப்சி. அங்கேருந்து எக்ஸாக்டாக லொக்கேஷன் இது பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர் வரும். இது வந்து ஒரு சவுத் வெஸ்ட் கார்னரில் கட்டின ஒரு வீடு. 30x40 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு லேண்டில் 3300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு 20 அடி ரோடு, வெஸ்ட்டு சைடு 24 அடி ரோடு. சவுத் வெஸ்ட்டாக இருந்தாலும் கீழே வந்து கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. 3 கார் வந்து நிறுத்தலாம். தாராளமாக 3 கார் நிறுத்தத்துக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா வீடுமே உள்ள 3 வீடு கட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமு, செகண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம். எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சு கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற 2 பெட்ரூம் பார்த்துடலாம். என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீ வுட்டில் வந்துட்டு டோர் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரு. லென்ஸ் வந்து வைக்கல, அதில் சேஃப்டி லென்ஸ் வந்து வைக்கல. ஓகே, உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹால். இது வந்து ஒரு ஹால். ஃபால் சீலிங் வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்டு, ஒரு காமன் பாத்ரூம். இங்கே வெஸ்டர்ன் டைப்பு காமன் பாத்ரூம். இது மாடுலர் கிச்சன். போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனில். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து வர்றது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போய் நிற்கிறதுக்கு, பெயிண்டிங் ஏதாவது நீங்கள் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், கபோர்டு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க டிசைன்லாம். இது கிச்சன். கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காமன் பாத்ரூம் கொடுத்ததால அட்டாச்சு பாத் எதுவும் கிடையாது இந்த பெட்ரூமில். கீழே வந்து 2 பெட்ரூம். கபோர்ட் பார்க்கலாம். இந்த ஸ்லாப் அப்படியே வந்து கபோர்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்ரெஸ்ஸிங்காக ஒரு கபோர்ட் மாதிரி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பெட்ரூம், இதை பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஸ்லாப்பில் கபோர்ட் மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப்பு பாத்ரூம் கம் டாய்லெட்டு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது தனியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 33 லட்ச ரூபா வரும். 33 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு தனியாக எடுக்கணும். மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது வந்து ரேட் நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற வீடு மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர்லையும். அதனால் செகண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து அவங்க மெட்டீரியல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் அதை நான் இப்போ காமிக்கல. ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட நான் கவர் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுலேயும் வந்து ஃபோல்டபுள் டைப்பு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வாங்கினா ஒரு டீ வுட்டு டோரு. இதுலேயும் லென்ஸ் வந்து கிடையாது, ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. டோர் நல்லா லாக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. 1 இன்ச்சில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வாங்கினா இது பெரிய ஹால். கீழே பார்த்த மாதிரி இல்லை, 3 பெட்ரூமில் தான் நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரோட் சைடு பால்கனி இருக்குது. பெரிய பால்கனி, ரோட் சைடு பால்கனி. நல்ல ஒரு ரோட் சைடு பால்கனி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலு. இங்கே கிச்சன், மாடுலர் கிச்சன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. நல்லா இடம் வந்து போதுமான அளவுக்கு ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சிம்னி வந்து ஃபிக்ஸ் பண்ணலைங்க. மாடுலர் கிச்சன், நல்ல பெரிய ஹால். இதிலே டிவி ப்ளஸ் பூஜை ரூமுக்காக கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பூஜை ரூம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸை பார்த்த மாதிரி பூஜை ரூம் இருக்குது. எல்லாமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம், இந்தியன் டைப் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்.
இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இந்த பக்கம் பெயிண்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் கபோர்ட் இருக்குது, மேலேயே கபோர்ட்ஸ் இடம் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் அண்ட் லைட்டிங் எல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. அப்படி ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பெட்ரூம், கீழே நம்ம பார்த்த மாதிரி தான். இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இது நல்லா வந்து இந்த வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அதில் கபோர்ட் கீழே வந்துட்டு இந்த கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாச்சு பாத் இருக்குது, வெஸ்டர்ன் டைப்பு. இங்கே வந்து ஒரு பெரிய பால்கனிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக நல்ல காற்று வர்றது. மேலே நீங்கள் ஊஞ்சல் ப்ரொவிஷன் கூட நல்லா இருக்கும். இங்கே வந்து வாஷ் பேஷன், அதாவது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரோட் சைட் வியூ, ரொம்ப நல்ல ஒரு பெரிய பால்கனி. மேலேயும் கொஞ்சம் ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஸ்டோரேஜ் நீங்கள் வைக்கணும் வச்சுக்கலாம். நல்லா காற்று வருது இந்த சைடில். 3வது பெட்ரூம் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத் இருக்கக்கூடியது. இதுலேயும் இந்த கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ஸை கவர் பண்ணி கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் அட்டாச்சு பாத் இருக்குது. இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பாத்ரூமு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால்பேப்பர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வீடு மட்டும் தனியாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 3 பெட்ரூமு 55 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பில்டிங்கை மொத்தமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 1.55 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. வாங்கிட்டு நீங்கள் வாடகைக்கும் விடலாம், பேச்சுலர்ஸ் தங்க வைக்கலாம். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒர்க் பண்ண நிறைய பேர் இடம் பார்த்துட்டு இருப்பாங்க பேச்சுலர்ஸ் தங்கிறதுக்கு. அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபேமிலிக்கே ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில் நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், குடோன் வச்சுருக்கணும், நீங்கள் உங்கள் ஆஃபீஸை கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். கீழே 2 பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம், இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோருக்கு 3 பெட்ரூம், அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸு, வாட்டர் டேங்க் இருக்குது. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.